அம்மா உணவக விவகாரத்தில் வீண் வம்பு வளர்க்க வேண்டாம் என திமுகவினரை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ மேயரோ அம்மா உணவகத்தில் ஆய்வு செய்தார்களா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அறிக்கையில் இருந்த உண்மை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் உறுத்தியதால் ஒருவர் மாற்றி ஒருவர் அறிக்கை விடுவதாக விமர்சித்துள்ளார். அதிமுகவிலிருந்து அற்ற குளத்து அருநீர் பறவைகளாக திமுகவிற்கு சென்றவர்களை விட்டு பதிலளிக்க வைப்பது வாடிக்கையாகிவிட்டது எனவும் ஆர்பி உதயகுமார் சாடியுள்ளார். முதலமைச்சரின் நடவடிக்கையால் அதிமுக காணாமல் போய்விடுமோ என இபிஎஸ்க்கு பயம் வந்துவிட்டது என்று திமுகவின் புதிய ஊதுகுழல் சேகர் பாபு விஷத்தை கக்கியிருப்பதாக கூறியுள்ளவர், அவரை விட அதிக அனுபவம் கொண்டவர்களால் கூட அதிமுகவை அசைக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து வீண்வம்பு வளர்த்தால் அவர்களது பாணியிலேயே எசப்பாட்டு பாட எங்களுக்கும் தெரியும் என எச்சரிக்க விரும்புவதாக கூறியுள்ள உதயகுமார், தற்போதைய சூழ்நிலையை மடைமாற்ற எத்தனை சேகர் பாபுக்கள் வந்தாலும் முடியாது எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்களின் கோபம் எதிரொலிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார்.